good morning and welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope everyone are doing well and good. ஸோ காலையிலே ஏஞ்ச உடனே பைபிள் படிக்கிற வேலை அண்ட் பைபிள் படித்து முடிச்சுட்டு நல்லா தண்ணி குடிச்சிடுவேன். அண்ட் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இந்த பிளேஸில் வந்து மார்னிங் வெயில் வந்து செம்மையாக வரும். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே உட்காந்து பைபிள் படிப்பேன். நான் எப்பயும் காலையில் ரொம்ப ரீஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகும் எனக்கு. ஸோ அதுக்கப்புறமா பைபிள்லாம் படிச்சுட்டு வந்து சாப்பாடு ரெடி பண்ணதுக்கு ஆரம்பிச்சாச்சு. ஸோ டப்பா கொடுக்குறதுக்கு வந்து இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் வேணுமாச்சு. ஸோ அதனால் சிக்கன் கிரேவி கூட ரைஸ் வேணுமாச்சுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ரைஸ் வச்சுட்டேன். ரைஸ் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து முட்டை பாயிலிங்க்கு வச்சுட்டேன். நான் ப்ரஷ் பண்ணது போகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டே வச்சுட்டு போயிட்டேன் நான் மட்டுக்கு. ஸோ தட் அந்த டைம் எனக்கு கொஞ்சம் சேவ் ஆகும்னு சொல்லிட்டு அப்படி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறமா கஞ்சியும் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா முட்டை வந்து பாயில் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ அந்த டைம்லேயே கஞ்சியும் ரெடி பண்ணி வச்சுட்டா 2 வேலையும் ஆயிரும். அதுக்குள்ளேயே நான் வந்து கிரேவி செய்கிறதுக்கு சாப்பிங் வேலைலாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலி இப்படி தான் பண்ணுவேன். லைக் எப்படி பண்ணால் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து யோசித்து பிளான் பண்ணி தான் பண்ணுவேன். ஸோ கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் சாப் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சைட்லேயே வந்து அரிசி வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஸோ அதையும் எடுத்து சைடில் வச்சுட்டு அப்படியே கிரேவி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வெங்காயம் ஃபஸ்ட்டு வெட்டி வச்சுருந்ததை அப்படியே போட்டுட்டு அப்படியே சைடில் நம்ம அது வதங்குற வரைக்கும் நம்ம வந்து தக்காளி வெட்டிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருந்தேன். டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருந்தேன் எல்லாமே. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா குக் ஆனோடனே அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான மசாலா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், அப்புறம் சில்லி பவுடர், கரம் மசாலா, சிக்கன் பவுடர், அது இதுன்னு எல்லாமே பேசிக் நார்மலாக சிக்கன் எல்லாம் அந்த கிரேவி எப்படி செய்வோம் அதே மாதிரி தான் செஞ்சேன். ரொம்ப ஒன்றும் புதுசாலாம் எதுவும் இல்லை. ஸோ அந்த மசாலாலாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படியே சிக்கனும் போட்டு ரெடி பண்ணியாச்சு. சைடில் வச்சுட்டு அது குக் ஆகட்டும்னு சொல்லிட்டு அந்த சைடில் வந்து சரி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம், அது ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கஞ்சி ஊற்றிட்டு முட்டை பாயில் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து அதில் மசாலா பெப்பர் போட்டு சாப்பிடுவோம். ஸோ அதையும் பண்ணிட்டேன். சைடில் வந்து கிரேவிலெல்லாம் பாயில் ஆகிட்டு இருந்தோடனே அதில் வந்து கொஞ்சம் மல்லியில் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறமா 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு உட்காந்துக்கிட்டோம். கஞ்சும் பாயில்டு எக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மினி விலாகில் சொல்லியிருப்பேன் ஹார்ஸ் கிராம் சாப்பிட்டுட்டு இருந்தோன்ட்டு. ஸோ சித்தி வந்து சொல்லிருந்துச்சு ஹார்ஸ் கிராம் வந்து டெய்லி சாப்பிடக்கூடாது, சூடு பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பேக் டு நார்மல் மாதிரி கஞ்சும் பாயில்டு எக்கும் எடுத்துக்கிட்டோம். ஸோ வீக்லி ட்வைஸ் தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அதை சாப்பிட்டுக்கலான்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா சோறு, அந்த குழம்பு, கிரேவி செஞ்சுருந்தது, அப்புறம் ஒரு லட்டு இருந்துச்சு. ஸோ இதையும் வச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் டப்பாலாம் ரெடி பண்ணி ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சாச்சு. குண்டு ஆஃபீஸ் அனுப்புகிற வரைக்குமே லைக் டைம் போகிறதே தெரியாது. அப்படியே டைம் ஸ்பீடாக போயிடும். லைக் டப்பா செய்யணும், சாப்பாடு செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி வேலைலாம் இருக்குமா. ஸோ டைம் போகிறதே தெரியாது. ஆனால் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அப்படியே டைம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். எப்படா டைம் போகும், ராத்திரி ஆகும், வீட்டுக்கு வருவாங்க, அப்படி ஆயிரும். ஸோ குண்டு ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் என்னோடய வேலை என்னென்னா லைக் வந்து அப்டேட்ஸ் பார்த்துட்ருப்பேன். லைக் நோட்டிஃபிகேஷன்ஸ், கமெண்ட்ஸ் எதாவது வந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு வீடியோ ப்ராப்பராக அப்லோட் ஆகிருக்கா என்னென்னு பார்த்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு கண்டென்ட் ஏதாச்சும் அப்படியே எதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஞாபகம் வரும்ல. ஸோ அதெல்லாம் எழுதி வச்சுக்குவேன். ஸோ தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கண்டென்ட் எழுதுகிற வேலை அந்த மாதிரி வேலைலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வந்து எனக்கு சிக்கன் கிரேவிக்கு வந்து ரொட்டி தான் வேணுமாச்சு. ஸோ அதனால் நான் ரொட்டி சுட்டுக்குவேன்னு சொல்லிட்டு ரைஸ் வந்து கம்மியாக தான் செஞ்சுருந்தேன், டப்பாவுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் எனக்காக ரொட்டி மாவு கொஞ்சோண்டு பிணைஞ்சி ரொட்டி சுட்டுட்டேன். ஒரு 2-3 ரொட்டி சுடலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் கொஞ்சம் மாவு நிறையா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல ராத்திரிக்கும் இதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாவில் எல்லா ரொட்டியும் சுட்டு வச்சுட்டேன்னா. ரொட்டி எல்லாம் சுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கிச்சன் டாப் வந்து நல்லா மாவாக ஒரு மாதிரி இருந்துச்சா. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரேடியாக கேஸையும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாடு செஞ்ச உடனே எனக்கு க்ளீன் பண்ணால் தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். லைக் நம்ம வந்து வேலையெல்லாம் ப்ராப்பராக முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே உட்காந்துக்கலாம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் லைக் சாப்பாடு செஞ்ச உடனே எல்லாத்தையும் க்ளீன் பண்ண பார்த்துருவேன். அப்போ தான் என்னால் லைக் எப்படி சொல்ல நிம்மதியாக சாப்பிட முடியும். ஸோ அதனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த கேஸையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். ஏன்னா ஃபுல் மாவாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அந்த கவுண்டர் டாப்பையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி வச்சிட்டேன். ஸோ பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சுட்டு எனக்கு வந்து டப்பாவுக்கு ஸ்வீட் கொடுத்து விட்டேன்னா. ஸோ எனக்கும் ஏதாவது ஸ்வீட் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருந்தேன் என்னடா பண்ணலான்ட்டு. ஸோ வந்து பருப்பு பாயசம் ஒரு டைம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ சரி அதுதான் செய்யலான்னு சொல்லிட்டு மம்மிகிட்ட ரெசிபி கேட்டுட்டு அதான் செஞ்சுட்டு
இருந்தேன். எனக்கு எப்பயுமே சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் லைக் ஏதாவது ஒரு ஸ்வீட் வேணும், அட்லீஸ்ட் ஒரு சின்ன சாக்லேட் ஆச்சு வாயில் போட்டுக்குவேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம். ஸோ அதனால் அப்புறம் இன்றைக்கி வந்து சரி இது செய்யலாம், இப்படி செஞ்சு பார்க்கலாமே எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அந்த பருப்பு பாயசம் தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பருப்பு பாயசம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமா நல்லா குளிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதுக்கே வந்து 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ டைமும் ஆயிடுச்சு சாப்பிட்ற டைமு. ஸோ அந்த டைம்லேயே வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஸோ நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து ரொட்டி சுட்டு வச்சுருந்தேன்ல, ஸோ ரொட்டி சுட்டு வச்சுருந்தது அப்புறம் கிரேவி எல்லாத்தையும் எடுத்து வச்சு நல்லா சாப்பிட்டுட்டேன். லைக் ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு கம்ப்ளீட் மீல் சாப்பிட்டு. எனக்கு எப்பயுமே இப்படி சாப்பிடணுன்னு ரொம்ப பிடிக்கும். லைக் வந்து அந்த என்னோடய பிளேட்டை வந்து நல்லா இப்படி ப்ராப்பராக பிளேட்டிங் பண்ணி சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான் ஆசையாக அந்த சின்ன பிளேட் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கிரேவி ஒரு சின்ன பவுலில் வச்சுட்டு அப்படியே சைடில் அந்த பாயசமும் ஒரு சின்ன பவுலில் வச்சுட்டு 2 ரொட்டி சாப்பிட்டாச்சு. நல்லா வீடியோஸ் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணேன். ஈவினிங் ஆனாவே இப்போலாம் நல்லா மழை பெய்யுது, நல்லா காற்றடிச்சிட்டு செம்ம மழை பெய்யும். ஸோ இந்த வெதர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா ஹாலில் போய் உக்காந்துக்கிட்டு நல்லா நெயில் பாலிஷ் போட்டுட்டு அந்த வெதரை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அண்ட் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை கைஸ்.